இதில் இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. என்ன பிரச்சனைன்னா, நம்ம ரீசெண்டாக சிங்கப்பூர்லேருந்து தான் வந்தோம். சிங்கப்பூர்லேருந்து வந்தால் என்ன நடக்கும், ஃபினான்ஷியல் ரீதியாக நம்ம பெரிய அடி வாங்குவோன்னு எடுத்து நான் அப்போவே கணக்கு பண்ணத்தான் நான் வரும்போதுமே சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ நான் ஊருக்கும் வந்தேன்னா நிறைய சிரமங்களை நம்ம சமாளிக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே வாங்குகிற சம்பளம் அங்கே எனக்கு கிடைக்காது, அதனால் அனுசரித்து தான் பண்ணுற மாதிரி இருக்குன்னு எல்லாம் தெளிவாக பேசிக்கிட்டு தான் நம்ம வந்தோம். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம யாருக்காக இதையெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்தோமோ அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பித்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா சொந்த பந்தம் வேணும்னு நாம் வரோம், சொந்த பந்தம் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. இதை இப்போ ரீசெண்டாக தான் நான் உணர்ந்தேன். இது நடக்குது, இது இல்லைன்னா நம்ம யாருமே சொல்ல முடியாது, இது நடக்குது, உண்மை இதுதான். இது யார் வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்களாக இருக்கட்டும், வேறு யாராலும் ரோட்டில் போகிற நீங்கள் யார் வேணாலும் கூட்டி கேட்கலாம். அவங்க கையில் அவங்க வாயிலேருந்து வர பதில் இவ்வளோதான் இருக்கும். நீங்கள் சொந்த பந்தம் வேணும்னு எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு வரலாம். சொந்த பந்தம் ஒரு 10 நாள் நல்லா பேசும், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் என்ன பொழப்பு வைக்கிறீங்க அப்படின்னு அதைத்தான் உங்களை கேட்கவும் செய்வாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்ன, இப்போ இங்கே ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. என்னடா இது, இப்போ அந்த வாழ்க்கையை நம்ம யாருக்காக தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்தது. இப்போ இதுக்குன்னு வந்தோம், இதுவும் போச்சு. இப்போ நம்ம யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ராக்கில் நாம் ஓடணும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த மீதி இருக்கிறவங்களாம் வெளியே நின்று ஒரு சில பேர் கைத்தட்டவும் செய்வோம், ஒரு சில பேர் காரியத்து போகவும் செய்வோம். அதெல்லாம் நம்ம என்றைக்குமே கண்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த ட்ராக்கில் ஓடும்போது சில சம்பவங்கள் நடக்கும். இதை என்றைக்குமே நம்ம கைத்தட்டல் வருதுன்னு அது பாசிட்டிவாகவும் நினைக்கக்கூடாது. கத்துறாங்க, ஒரு மாதிரி அதிசயமாக பேசுவாங்க அப்படின்னுட்டு அதை நம்ம நெகட்டிவாகவும் எடுக்கக்கூடாது. ஏன் நம்ம போய் நம்மளுடைய அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம்னா, கைத்தட்டினவனும் சந்தோஷப்படுவான், அவனும் சிரிப்பான், ஜாலியாக இருப்பான், திட்டினவனும் சேர்ந்து கைத்தட்டுவான். அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி தான் வாழ்க்கைங்கிறது போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கண்டுக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளும் மனுஷங்க தானே. சில நேரத்தில் வலிக்க செய்யும். அதை நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அடுத்த கடத்துக்கு நகர்ந்து செல்வது தான் மரியாதை, அதுதான் நல்லது. இதுவுமே நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற வேலையோ உங்களுடைய கோலோ உங்களுடைய எய்மோ அதுலேருந்து உங்களுடைய கவனம் சிதறி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். உடனேமாக பணம் என்னடா இது, நம்ம எதுக்காக வந்தோம், நம்மளை இப்படி பண்ணுறாங்க, இப்படி நினச்சிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்கன்னு நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது. தயவு செஞ்சு அதை நான் இப்பயே சொல்கிறேன். உங்களுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கி உங்களுடைய பயணம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதில் முழு கான்சன்ட்ரேட்டோடு பண்ணுங்கள், முழு எஃபோர்ட்டை போட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஜெயிக்கலாம். நானுமே இனிமேல் அப்படி தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நிறைய இழந்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம், நிறைய கஷ்டம், நிறைய தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய தோல்வின்னா என்ன, கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிட்டோம். இன்னும் ஒரு சாகிற வரைக்கும் தோல்வியை தான் பார்ப்போமே, ஏமாத்தான் போதுன்னு பார்ப்போம், பார்த்துக்கிட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மறந்துட போகிறீங்க, எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. பேசுகிற நாய் பேசிக்கிட்டு தான் இருக்கும், அது ஒரு மாதிரி ஒன்று டிமோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு பண்ணுறவன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, அவ்வளோதான்.